ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போ சாட்டை படம் வந்து ஆல்மோஸ்ட் 2012 வந்து இப்போ 12 வருஷம் வந்து இப்படி ஓடிடுச்சு. ஆமா. எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு? 18, 19? நான் தான் யங்கஸ்ட் ஹீரோ இண்டஸ்ட்ரியில. லைக் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது I was just 14 years old. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணாத வேலையே கிடையாது. சர்வீஸ்ல இருந்து தட்டு எடுத்ததுல இருந்து ஆள் இல்லையா எல்லா ஊர் தான் நானே பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஒருத்தராவது கேட்பாங்க, நீங்க அவரு தானே, இங்க என்ன பண்றீங்க, படம் ஒண்ணும் வரலையா அடுத்தது. ஆறு 7 மணிக்கு கடைக்குள்ள ஏறுவேன், ஒரு 2-3 மணி வரைக்கும் பரோட்டா போடுறது, 3 to 6 வரைக்கும் பிரேக், திருப்பி 6 o'clock ஏறினா ஒரு 10-11 வரைக்கும். ஓகே, அவங்களுக்கு பிடிக்கல நான் பண்ணது, அப்போ அது தப்பு இருக்கு, அதை நான் கரெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது இவருடைய ஸ்டைல் ஆஃப் கொத்து பரோட்டா பார்க்கணும். நீங்க ரொம்ப வேற சாட்டை படத்துல நீங்க பார்க்கும்போது அப்பா கூட சண்டை போட்டுட்டே இருப்பீங்க, அப்பா பேச்ச கேட்க மாட்டீங்க. நிஜ வாழ்க்கையில் எப்படி? எவ்ரிதிங். எனக்கும் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை. ஹலோ பிரதர், வணக்கம். வணக்கம். உஸ்தாத் ஹோட்டலின் முதலாளி, சாட்டை பட நாயகன் யுவன் அவர்கள். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஆனா உண்மையிலே ஈஸியா இருக்கு. நிறைய வாட்டி வந்திருக்கோம், உஸ்தாத் ஹோட்டல் பார்த்திருக்கோம். ஆனா அதுக்கு நீங்க தான் முதலாளி. நீங்க உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு திறமைகள், உள்ளுக்குள்ள வச்சிருப்பீங்கன்னு தெரியும். தொழிலாளி நீங்க. சோ இன்னைக்கு உங்க ஹோட்டலை தேடி வந்ததுக்கு காரணம் வந்து வெறும் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்ல. ஸோ உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு பரோட்டா திறமையை வந்து இப்போ ஊர் உலகத்துக்கே நாங்க காட்ட போறோம். சரி, பயங்கரமா இருக்கு. உஸ்தாதுன்றது நம்ம இந்த துல்கர் சல்மான் ஒரு படத்தை பத்தி தான் வச்சதா உண்மையிலே? ஆமா, துல்கர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் உஸ்தாத் ஹோட்டல், அதுமே ஃபுட் அண்ட் ஹோட்டல் ரிலேட்டட் தான். ஸோ ஒய் நாட் அதே பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை வச்சு அதே மாதிரி தான் வந்து நாங்கள் ஹோட்டலை ஃபுல்லாக டிசைன் பண்ணுது. ஸோ உஸ்தாத் ஹோட்டலோட ரொம்ப ஸ்பெஷல், யுவனோட ஸ்பெஷல்லாம் என்ன? யுவனோட ஸ்பெஷல்னா பரோட்டா, கொத்து பரோட்டா. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து சமைச்சு கொடுத்துருப்பீங்க, அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்ல. ஆமா. ஆனா இப்போ ஒருத்தர் வர போறாரு, அவர் வந்து உங்களுக்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு நபர் தான். அப்படின்னு. ஆமா, ஆனா அவருக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஓகே, ஸோ கூப்பிட்டுலாமா அவரே? கண்டிப்பா. யா, இது சர்ப்ரைஸ். ஹாய். ஹலோ சார். How are you? குட் சார், குட் சார். ஸோ மிஸ்டர் ஃபெரோஸ் கான், தி டைரக்டர், அண்ட் யுவன் அவருடைய அப்பா. அது அழகா சொல்லிடலாம் சார். சூப்பரா உங்க மகன் வந்து ஒரு ஹோட்டலை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய விதமான விஷயங்கள்லாம் அவரை பத்தி வெளியில கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர்? ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக ஒரு ஃபாதருக்கு வந்து சக்ஸஸ் பார்க்குறச்ச ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்குது. அவருடைய பேர் வந்து அஜ்மல் கான். யுவன்னு வந்து மிஸ்டர் பிரபு சாலமன் இயக்குனர் தான் சாட்டை படத்துக்காக அவருடைய பேரை மாற்றினாரு. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சார்? யுவன் கையால் சமைச்சு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அப்பாவோட ஃபேவரட் அவர் சொல்லுமா? அவரோட ஆல் டைம் ஃபேவரட்னா பீஃப் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும் இருக்கு. இல்லை, உங்க கையால் ஒன்று சமைச்சு அப்பாவுக்கு பரிமாறணும்னா என்ன சொல்லுவாங்க? சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வரேனே. ஓகே, சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ரைட். ஸோ யா, ஸோ நான் போய் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நாங்கள் போயிட்டு உங்களுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னு பின்னாடியே பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ மற்றவங்களுக்காக பரோட்டானாவே அது பயங்கர சாஃப்டா இருக்கும் போது இப்போ அப்பாக்காக வேற. நீங்க அப்படியே இந்த பரோட்டா செஞ்சு போடுறதுக்குள்ள சில பல கேள்விகளா நமக்குள்ள அது அப்படியே நானும் அப்படி வீசிடுவேன். கண்டிப்பா நீங்க வீசுங்க, நான் அப்படியே போட்டுட்டே வரேன். ஸோ எவ்வளவு பரோட்டா போட்டிருப்பீங்க இது வரைக்கும்? கடைசி ஒரு 5 வருஷமா? 5லாம் இல்லையா? 5 வருஷமா மேலேயே பரோட்டா போட்டு தான் வரேன். மேலேயேவா? 7 எத்தனை வருஷத்துக்கு? ஏன்னா சில இடத்துல போஸ்டர் எல்லாம் பார்ப்போம், பரோட்டா ஹோட்டல் சேவை 40,000 சம்பளம் எல்லாம் பாக்குறோம். ஸோ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 years கிட்ட இருக்கும். 10 years பரோட்டா. 10 years. ஓகே. ஸோ இப்போ சாட்டை படம் வந்து ஆல்மோஸ்ட் 2012 வந்து இப்போ 12 வருஷம் இப்படி ஓடிடுச்சு. ஆமா. ஆனா அந்த படம் வந்து விஜய் டிவில வந்து போடுவாங்க. ஆனா போர் அடிக்காத படம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது பிஞ்ச் வாட்சிங் மூவி. நீங்க அடி ராங்கின்னு பாடும் போதெல்லாம் அதை. ஸோ நீங்க கடைசியா சாட்டை இப்ப பாத்தீங்க? சாட்டை கடைசியானா ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு சாட்டை பார்த்து. ஏன்னா அந்த படத்தோட நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் வரைக்கும் தெரியும் எனக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு நான் நடித்த படம் பார்க்கறது எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஷையா இருக்கும். பிகாஸ் வீல் நோ த மிஸ்டேக்ஸ். நோ, அதனால வந்து
ரொம்ப ஃபுல் படம் உட்காந்து பார்த்து ரொம்ப உங்களுக்கு ஏன்னா நீங்க படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல இந்த பையன் என்ன சொல் பேச கேட்க மாட்டான், இவர் நம்ம ஒரு ரியாக்ஷன் கேட்டா இவரு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது. எத்தனை வயசு இருக்கு உங்களுக்கு? 18-19? நான் தான் யங்கஸ்ட் ஹீரோ இண்டஸ்ட்ரியில. லைக் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் 14 years old. சாட்டையில நடிக்கும் போது 14 வயசா? சாட்டையில், ஆமா. அதுக்கு முன்னாடி நான் வந்து பாசக்காரன் நண்பர்கள்னு அதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ அந்த படம் வந்து பண்ணும்போது என்னோட ஏஜ் வந்து 14. ஓகே. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டை பண்ணேன். ஸோ சாட்டையில வந்து I was 15-16 அதுல தான் இருந்தேன். 15-16 9th 10th பட்சம் இருப்பீங்களா? 10th பண்ணிட்டு ஆனா இருக்கேன். படத்துல +2 வர மாதிரி. +2. ஸோ அப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா 12th வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த படத்துல காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்ப ஹீரோயின் எல்லாருமே வந்து உங்களோட வயசுல பெரியவங்களா இருந்திருப்பாங்க செட் எல்லாருமே. இது வரைக்கும் நான் நடிச்ச எல்லா ஃபிலிம்ஸ்லயுமே ஆல்மோஸ்ட் 15 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணிருக்கேன். ஸோ அந்த 15 ஃபிலிம்ஸ்லயுமே வந்து நான் தான் சின்ன பையனா இருப்பேன். ஆமா, செட்ல நான் தான் சின்ன பையனா இருப்பேன். மீதி எல்லாருமே வந்து என்னோட பெரியவங்களா தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணாத வேலையே கிடையாது. ஓ, சர்வீஸ்ல இருந்து தட்டு எடுத்ததுல இருந்து ஆள் இல்லையா எல்லா ஒருத்தர் நானே பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே பார்த்தாச்சு. ஓகே ஓகே. சோ அதனால டீம் எஃபர்ட்னால அந்த அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஃபிரிஸ்பி மாதிரி ஓ இங்க இருந்தே போடுவீங்களா அப்போ? சோ நீங்க சொன்ன மாதிரி சாட்டை வந்து அடிக்கடி டிவில போறதுனால எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு படம் பார்ப்பாங்க, இங்க ஹோட்டல் வரும், இந்த பையன் இப்பதானே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஒருத்தராவது கேட்பாங்க, நீங்க அவரு தானே, இங்க என்ன பண்றீங்க, படம் ஒண்ணும் வரலையா, அடுத்தது போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே. ஸோ சாட்டை நீங்க நடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்த ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ சொல்லுங்க. அதை பார்த்துட்டு அந்த வயசுல என்னால அதை தாங்கவே முடியல. ஒரு நெகட்டிவான ரிவ்யூ, உங்க ஆக்டிங் மேல வச்ச ஒரு கிரிட்டிக், அந்த மாதிரி 2 விஷயம் சொல்லுங்க. பாசிட்டிவ் வந்து பப்ளிக்கா நான் சொல்றேன், லைக் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் பப்ளிக் சைட்ல இருந்து வந்தது என்ன ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு, என்ன ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. லைக் நிறைய பேர் ஒரு தியேட்டர்ல வந்து 100 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 மெம்பர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்போ அவ்வளோ ரகட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்களா ஸ்கூல்ல. நெகட்டிவ்னா அதான் லைக் சொன்ன மாதிரி ஈஸியா சான்ஸ் கிடைச்சிருச்சு, அதுதான் நான் நெகட்டிவா பாக்குறேன். மற்றபடி என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், இல்லை நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலன்னா அது வந்து எனக்கு அது நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு லேர்னிங். ஓகே, அவங்களுக்கு பிடிக்கல நான் பண்ணது, அப்போ அது தப்பு இருக்கு, அதை நான் கரெக்ட் பண்ணி பாடுது. அது ஸோ அதை நெகட்டிவா பார்க்கல. பட் நெகட்டிவ்னு பார்க்கணும்னா விச் ஒரு நிமிஷம் என்ன பாஸ் போறதுன்னா, ஓகே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சு அந்த படத்துக்காக எவ்வளோ, ஆனா ஈஸியா வந்து இல்ல உனக்கு வந்து வேற ஒருத்தரோட சான்ஸ் நீ வந்து இது பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அதுதான் ஒரு நெகட்டிவான ஆகும். கொத்து பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க வந்துருச்சு. அன்னியன், டொமேட்டோ, சால்ட், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகா பொடி, முட்டை அண்ட் கிரேவி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் போடலாம். அப்பாவுக்காக வேற ஸ்பெஷலா போட போறோம். ஷோர் சாப்பிடலாம் இல்லாமா? இப்போ நீங்க இந்த படத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் பரோட்டா போட கத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா. அதுக்கு முன்னாடி வந்து அங்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்கல்ல, திட்டுவாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா நான் படத்துக்காக தான் கத்துக்க வரேன்னு சொன்னீங்களா இல்ல அப்படிலாம்? அங்க வந்து அந்த நான் வேலை செஞ்ச ஹோட்டல் ஓனருக்கு தெரியும், அங்க இருக்கிற கொஞ்சம் ஸ்டாஃப்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து படத்துக்காக கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. மத்தபடி அங்க இருக்கிற யாருக்குமே இந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு தெரிய போறது இல்ல. கஸ்டமர்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது. திட்டுவாங்களே, அப்ப மாஸ்டர் சீக்கிரம் போடுங்க மாஸ்டர், என்ன மாஸ்டர் நீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய திட்டு விழும். லைக் அப்பதானே ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டதுனால எப்படி வீசணும்னு தெரியாது, ஸோ லேட் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஒரு இசை எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட, அடி ராங்கி ராங்கி பாட்டு நீங்க இப்ப வெளியே போகணும். அவ்வளோலாம் அப்படி இல்லைன்னா ரங்க ரக்கர ரக்கர ரக்கரன்னு ஒரு பாட்டு வரும் சாட்டையில. அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல வேணா போட்டு ஒரு 6-7 மணிக்கு கடைக்குள்ள ஏறுவேன், ஒரு 2-3 மணி வரைக்கும் பரோட்டா போடுறது அந்த பேசிக்ல இருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு 3 to 6 வரைக்கும் பிரேக், திருப்பி 6 o'clock ஏறினா ஒரு 10-11 வரைக்கும் வேலை செய்வேன். பரோட்டா ஃபுல்லா, பரோட்டாவுக்கு தனியா நீங்க பரோட்டா மட்டும் தான்? ஆமா, பரோட்டாக்கு நான் தான் ஃபுல்லா. ஸோ அதுல வந்து இங்கேருந்து ஃப்ரிஸ்பி மாதிரி விடுறதா இருக்கட்டும், மாவு பிசைறதா இருக்கட்டும், நான் சொல்றேன் ஃப்ரம் த ஸ்கிராச் எல்லாமே கத்துக்கிட்டேன். இதனோட அப்பா பார்த்து வருத்தப்பட்டிருக்காரா, என் பிள்ளைய நான் பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தேன், அவனை இப்ப பரோட்டா மாஸ்டர் ஆகிட்டாங்களே அப்படி உங்க அப்பா பார்த்து வருத்தப்பட்டிருக்காரா? அந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு லேர்னிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆமா, என்னன்னா அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயம் வந்து அப்போ வெளியில ஆடியன்ஸ்க்கு போய்
கன்வே ஆல தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியும்ன்றது, அந்த படத்துக்காக பண்ணுன்றது அப்போ தெரியலனா கூட இப்போ இன்டர்வியூ மூலமா வெளியில ஆமா இன்டர்வியூ மூலமா ஸ்கில்ஸ் எல்லாமே வெளியில கொண்டு வர போறோம். 108 வகை பரோட்டாக்கள்ல தனியா நாங்க ஒரு எபிசோடே பண்ண போறோம். ஆக்சுவலி எங்க ஹோட்டல் வந்து பரோட்டாக்கும் ஃபேமஸ். we have a large varieties of பரோட்டாஸ். ஓகே. வாவ், பரோட்டா ரெடி. சுட சுட கொத்து பரோட்டா இஸ் ரெடி ஃபார் அப்பா. ஸோ அப்படியே பாப்பாக்கு எடுத்துட்டு போயிடலாம். கண்டிப்பா. யுவன் ஸ்பெஷல் கொத்து பரோட்டா அண்ட் பீஃப் சுக்கா. எவர் லவ்விங் ஃபுட் இது. அதுவும் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் அவருக்கு. யுவனுடைய இந்த கொத்து பரோட்டா அண்ட் பீஃப்ன்றது எனக்கு மட்டும் இல்லை, இந்த சென்னை சிட்டியே வந்து அடிமை. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பீஃப் இருக்கே. எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பீஃப், வெரி 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 டேஸ்டி பீஃப். நான் மட்டும் சாப்பிட்டேன் எப்படி? ஸோ எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லணும் அவர் செஞ்சது. சான்ஸே இல்லைம்மா. நிறைய வாட்டி சாப்பிட்டு இருப்பீங்க. நிறைய வாட்டி இல்லை, நான் வரலன்னா ஒரு 8 o'clock மேலே சன் ஃபோன் பண்ணுவார், பா என்ன ஃபுட் இன்னைக்குன்ட்டு. மோனே நீ பிடிச்சி எடுத்துட்டோன்னா மோஸ்ட்லி பீஃபில் ஏதாவது ஒரு வெரைட்டி இல்லாமல் இருக்காது. I love beef of Ustad Hotel. Right. And கொத்து பரோட்டா அதையும் ஒரு வாய் வச்சிட்டீங்கன்னா சந்தோஷப்பட்டுவாங்க. அதாவது இவனுடைய ஸ்டைல் ஆஃப் கொத்து பரோட்டா பார்க்கணும் நீங்க. ரொம்ப வேற லெவல்ல போடுறாரு. உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சா? ஏன்னா தொடர்ந்து பையன் ஹீரோவா நடிக்கிறான், படங்கள்லாம் ரெடி ஆகுது, பட் திடீர்னு ஒரு பெரிய பிரேக் விழுது, அதுக்கப்புறம் படங்கள் இல்லை வரலன்னும் போது ஆஸ் அ ஃபாதர் நீங்க உங்களுக்கு அந்த ஒரு எய்ம் இருந்திருக்கும்ல. ஓகே, ஏன்னா சாட்டையெல்லாம் நல்ல ஒரு ஓடின படம், ஆனா அதுக்கப்புறம் திங்ஸ் டசன்ட் ஃபால் இன் பிளேஸ் போது இல்ல, ஆஸ் அ ஃபாதரா கண்டிப்பா ஒரு பெயின் இருந்தது. ஏன்னா பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பாலா சாரோட படம் வந்து பெரிய லெவல்ல எல்லார்ட்டையும் வேற பேசிட்டோம். ஃபால் தான், இட் இஸ் நாட் அ ஃபெயில். ஏன்னா இஸ் அ ஃபைட்டர், ஃபைட் பண்ணிடுவாரு டெஃபினட்டா. யுவன் வில் பி நம்பர் 1 இன் திஸ் இண்டஸ்ட்ரி, அதுல நோ டவுட். சின்ன வயசு தானங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வரட்டும். சேலஞ்ச் மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுவாரு. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பெயின் இருக்கும், சனுக்கு ஒரு பெயின் இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பெயினா இல்லை, இதெல்லாம் ஒரு ஃபியூலா, அதாவது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா தான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க. சரி. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த இன்பிட்வீன் டைம் வந்து இப்போ நீங்கள் படங்கள் பண்ணலை, யூ டேக்கிங் கேர் ஆஃப் த ஹோட்டல்னும் போது எந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல அந்த ஒரு ஃபீல் இருக்கும்? சரி, நிறைய நம்ம ஒரு ஷூட் போயிருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு இது எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு ஃபீல் எப்போ ஆவீங்க? எப்போ ஃபீல் கன்ஃபார்மாக ஆகலாம் சார். பிகாஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் யாராக இருந்தாலுமே அந்த எமோஷன்ஸ் பிரேக் டவுன் எல்லாமே இருக்க தான் செய்யும். விஜய் டிவியில் வந்து அடிக்கடி சாட்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து யாராவது ஒருத்தங்க அட்லீஸ்ட் டெய்லி ஒருத்தங்களாவது வந்து கேட்பாங்க, ஓ நீங்கள் தான் அந்த படத்தோட ஹீரோ, இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுவும் ஹோட்டல் அப்படின்னு பேசுனது. ஓகே, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குது. பட் அவங்களுக்காக ஏதாவது ஒரு பண்ணணும், நல்ல ஒரு படம் பண்ணணும், அந்த ஒரு ஏக்கம் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வழக்கமாக இது போல் படங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது, படம் அதுக்கப்புறம் இப்போ பாலா சார் படம் வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து திட்டுவாங்க, மற்ற இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம்ல, பாலா சார் என் வாழ்க்கையே கெடுத்துட்டாரு, நான் அழகா எப்படி இருக்க வேண்டியவன், என்னை போய் இந்த மாதிரி பரோட்டா கற்றுக்க சொல்லி என்னோட இதுவே மாற்றி விட்டாருன்னு. பட் யுவன் பேசும்போது ஸ்டில் பாலா சார் கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவரை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னீங்க. நெகட்டிவாகவே இது வரைக்கும் நான் சொல்லி நான் கேட்கல. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, அவங்க சைடில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு. பட் உங்களுக்கு அந்த ஒரு கனவு இருந்திருக்கும்ல, ஒரு பாலா சாரோட படத்துல நான் ஹீரோவா நடிக்க போறேன், என்னோட கரியர்லயே ஒரு பெரிய growth-ஆ இருக்க போகுது. அது நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பாஸ். இதுக்கு மேல இதோட ஒரு பெட்டரான ஸ்கிரிப்டோட சார் என்ன வச்சு பண்ணலாம். பிகாஸ் எங்கேயுமே வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு என்னோட ஃபிலிமோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு சார் வந்து அப்போ கூட ஸ்டேஜ்லேயே சொல்லுவார், அவர் வந்து எனக்கு இவனோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது, கன்ஃபார்மாக நான் ஒரு நாள் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்போ இருந்தாலும் ஃபியூச்சர்ல அது கன்ஃபார்மாக நடக்கும். என்ன படம் டைட்டில் என்ன வைக்கிறது, ஏதாச்சும் படத்தை பத்தி எதுவுமே சொல்லல. சோ வாட் வாஸ் த மூவி அபௌட்? எதை பத்தி? என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா நான் ஒரு பரோட்டா மாஸ்டர் அந்த படத்துல. ஸோ அதுக்கான ஒர்க், அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரி ஹோம்ஒர்க் தான் அவர் என்ன பண்ண சொன்னாரே தவிர ஸ்கிரிப்டை பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஆக்டர்ஸ்க்குமே ஸ்கிரிப்ட் ரிவீல் பண்ணது கிடையாது. ஆமா, படம் காசு ஆண்டவன் எல்லாமே கொடுத்துருக்காரு. சரி, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் யுவன் வந்து ஒரு பெரிய 10 ஹிட் படத்தோட ஹீரோவா இருக்கணும் உங்களுக்கு ஆசையா, இல்ல ஒரு 20 உஸ்தாத் ஹோட்டல் உலகம் முழுக்க இருக்கு அதோட ஒரு பெரிய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஓனரா இருக்கணும்னு ஆசையா?
100% டாப் ஹீரோவாக இருக்கிறது தான் ஆசை. நம்பர் 1 ஹீரோவாக இருக்கிறது தான் ஆசையும் கனவுகளும் அதுதான். அதுக்கடுத்து எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கொடுக்காம இருந்து கிடையாது. டிலே பட் டெஃபினட். சாட்டை படத்துல நீங்க பார்க்கும்போது அப்பா கூட சண்டை போட்டுட்டே இருப்பீங்க, அப்பா பேச்ச கேட்க மாட்டீங்க. நிஜ வாழ்க்கையில் எப்படி? இஸ் மை எவ்ரிதிங். எனக்கும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை. அது மாதிரி ஒரு லவ்வபிள் பாய் நமக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட பழகுற எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அமைதியா இருக்காரு. அமைதி எப்பவுமே அப்படிதானா? பட் அக்ரெசிவ்னஸ் எல்லாம் நீங்க மூவில பார்க்கலாம். பச்சை மிளகா கடைசி ஓடுவாரா? சூப்பரான ஒரு நேர்காணலா இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களோட 2 சைடும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் கையிலையும் வித்த வச்சிருக்காரு, முகங்களையும் எக்ஸ்பிரஷனோட வித்த வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து நீங்க பரோட்டா மாஸ்டரா நடிச்சாலும் சரி, கராத்தா மாஸ்டர் நடிச்சாலும் சரி, ஸோ டு பீயிங் த நம்பர் 1, ஸோ கண்டிப்பா நடக்கும் சார். அப்படியே நீங்க 2 பேரும் ஜாலியா பையனுக்கு உங்க கையால ஊட்டி விட்டீங்களா? ஊட்டி விட்டாரு. இல்ல கையால ஊட்டி விடல, ஸ்பூனால ஊட்டி விட்டீங்க. அதுதான் எங்களுக்கு மனசு. அது கூட ஒரு பீஃபும் சேர்த்து சாப்பிட்டா இருக்கு. இந்த டேஸ்ட்டுக்கு நான் உண்மையிலே பீஃப்க்கு பயங்கர அடிக்டட். அதனாலே நான் சொல்லுவேன், இவன் இந்த பீஃப் எங்கேயாவது எந்த இடத்துல வேர்ல்ட்ல எந்த மூலையில சாப்பிட்டாலும் சொல்லுவேன், அங்கேருந்து உடனே உனக்கு மெசேஜ் போடுவான். அந்த நான் கிச்சனுக்கே போய் ரெசிபி எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ இவனும் அதே மாதிரி தான். சின்னதுலேயே வந்து எங்கே இருந்தாலும் கிச்சனுக்கே போயிடும். அது ஒரு பிடிக்கும் அவனுக்கு. அதனால ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ Galata team and hope this interview will come out in a very well and God bless you all. Thank you so much. Thank you. All the best. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.